வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் இன்றைக்கி காலை வணக்கம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நம்மளது வழக்கமான ஃபாஸ்டிங் டே. ஜூஸ் மட்டும் தான் குடிக்க போகிறோம். அதாவது நைட்டு வந்து குறைவாக தான் சாப்பிட்றோம். காலையில் இன்றைக்கி வந்து வாரத்துக்கு ஒரு நாள் வந்து ஃபாஸ்டிங். வெள்ளிக்கிழமை காலைல ஃபாஸ்டிங், மதியம் வந்து வழக்கம் போல் சாப்பிட்ருவோம். ஓகே, இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, முதல்ல வந்து இளநீ வச்சுருக்கோம். இளநீ வந்து ஒரு டம்ளர். அதுக்கப்புறம் இது வந்து தட்டைப்பயிறு வேக வச்சுருந்தோம். இன்றைக்கி மதியத்துக்கு தட்டைப்பயிறு தான் வேக வச்சுருக்கோம். அதுக்கு வந்து அந்த வேக வச்ச தண்ணி, இது தண்ணியில் வந்து கொஞ்சம் உப்பு அதிகமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் உப்புக்கு பதிலாக தண்ணிக்கு பதிலாக என்ன பண்ணியிருக்கோன்னா நீராகாரம் ஊற்றிருக்கோம். நேற்று பழைய சோறை போட்டிருந்தோம், அதோட நீராகாரம் போட்டிருக்கோம். பழைய சோறு வந்து மத்தியானம் சாப்பிட போகிறோம். ஸோ இதுதான் இன்றைக்கி நம்மளுடைய மதியம் வரைக்குமான உணவு. ஓகே, இப்போ நேற்று ஒரு விஷயம் டிஸ்கஸ் பண்ணலான்னு பேசியிருந்தோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சமீபத்தில் ஒரு வீடியோ பார்த்துருப்பேன், ரொம்ப வைரலான வீடியோ. ஒரு பையன் வந்து ஷட்டில் பேட்மிண்டன் விளையாடுறப்ப அப்படி கீழே வந்து ஹார்ட் அட்டாக் வந்தது. இந்த மாதிரி நிறைய நடந்துகிட்ருக்குது. அதாவது குறைந்த வயது உள்ளவங்க, 22 23 வயசுவங்க, ஒரு 13 வயசு பையன் கூட ஒரு ஸ்கூல்லேயே ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போனது. இந்த மாதிரி நிறைய நடந்துகிட்ருக்குது. இதுக்கு வந்து என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக ரெண்டு காரணம் தான். அதாவது அவங்க பரம்பரையாக வர வியாதிகள் விட்டுருங்க, இதயம் சம்பந்தமான வியாதிகள் இருக்கிறவங்க பற்றி நம்ம பேச வேண்டாம். அது வந்து இயற்கையாக நடக்கிறதோ, அது ஒன்றும் பண்ண முடியாது. அதை தாண்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று சரியான உணவு பழக்கமின்மை, இன்னொன்று வந்து சரியான உடற்பயிற்சியின்மை. இது ரெண்டே விஷயந்தான் வந்து இளம் வயது மரணங்களுக்கு காரணமாக இருக்குது. முன்னெல்லாம் இதெல்லாம் வந்து பெரியவங்களுக்கு தான் காரணமாக இருந்தது. இப்போ வந்து சின்ன வயசுலேயே வர்றதுக்கு முக்கியமான காரணமாக இருக்குது. ஸோ இதை பற்றி நம்ம அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே பேசுவோம். ஓகே.